ஓய்ந்து முடிஞ்ச சீமான் அவர்களின் ஆடியோ லீக்கை பற்றி தான் பேச போகிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களின் ஆடியோ லீக்கை பற்றி தான் பேச போகிறேன். இதில் 2 ஆஸ்பெக்டாக இருக்குது, ஒன்றுனா பேசலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா அவங்களுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வந்து அரசியல் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் அது சீமான் அவர்கள் தான். ஏன்னா அதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் ஊழலை ஒழிப்போம், நல்ல ஆட்சி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்களே ஒழிய, ஆனால் ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தை யாரும் எடுத்து வச்சிருக்காங்களான்னு கேட்டால் இருக்கவே இருக்காது. அது என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு திராவிட கொள்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. அதுக்கடுத்து சீமான் கிட்டத்தட்ட 50-60 வருடம் கழிச்சு தமிழ் தேசியம் கொள்கை எடுத்து வராரு. தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சித்தாந்தத்தோட வராரு. இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தோட நீங்கள் எந்த கட்சியுமே பார்த்துருக்க முடியாது. அதுக்கு நடுவுலையும் சரி, அதுக்கு பிறகு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற விஜய் அவர்களுமே பார்த்தீங்கன்னா எந்த சித்தாந்தம்லாம் கிடையாது. நான் வந்து நல்ல ஆட்சி கொடுப்பேன், நான் ஊழலை ஒழிப்பேன்மா. இது வந்து ரொம்ப காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட் வழிய ஒரு சித்தாந்தத்தின்படி ஒரு அரசியல் கட்சி உருவாயிருக்கான்னு கேட்டால் எந்த கட்சியுமே கிடையாது. எந்த கட்சி தீக்காக்கிறது பெரியாரும் அண்ணாவும் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு சீமான் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி கிரியேட் பண்ணதுனால தான் இன்னைக்கு சீமான் கட்சி வந்துட்டு இவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ந்து அங்கீகாரம் பெற்றிருக்குது, தனித்து நின்று அங்கீகாரம் பெற்றிருக்குது. அதனுடைய பயணம் மிக கடுமையானது. அந்த கிரெடிட் எல்லாமே சீமானுக்கும் அவருடைய கட்சிகளுக்கும் தான் போய் சேரும். அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த ஆடியோ லீக் வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? ஸோ சீமான் தம்பிகள் எல்லாமே நிலை குலைஞ்சிட்டாங்களா, சீமான் ஆதரவு எல்லாமே நிலை குலைஞ்சிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, ஒருத்தரை நம்பி, அதாவது எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருட காலத்தில் இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் பேசாத, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு அரசியலை பேசக்கூடிய ஒரு அறிவான ஒரு அரசியலை எடுத்து வரும்போது, நம்ம போடும்போது, இந்த ஓட்டை மாற்றி போடும்போது, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சில விஷயங்கள் வரும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும். ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அப்போ இவர் தவறான ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் சின்ன ட்விஸ்ட்லாம் வருது. எப்படின்னா, ஒரு கருத்தை சொல்லுவோம் ஒருத்தர் வந்துட்டு அந்த கருத்தை மட்டுமே தான் நம்ம பார்த்துட்டு போகணும். அவருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய் நடக்குங்கிறது தேவையில்லாத வேலை. பட் சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. அதுக்காக இல்லைண்ணே, எதுக்காக இருந்ததா என்னடா? இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க, நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அதனாலதான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது என்னமா சர்தான்னு சர்தான்னு சொல்லிட்டா போதாது தம்பி. நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருந்தா ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கி அவனை ஆதரிங்க. இருந்தாலும் ஒரு கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட சூழ்நிலையில அவருடைய பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம். எப்படி இந்த கட்சியின் ஒற்றை தலைமை சீமான் அவர்கள் தான் அப்படின்னா, அவருடைய பர்சனாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அவரால் தான் வளர்ந்தது, நான் தான் அந்த கட்சியை வளர்த்தேன், என்னால் தான் வளர்ந்துச்சு, நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த கிரெடிட் அவர் எடுக்கும்போது அவரும் தன் ஒழுக்கத்தில் மிக கடுமையாக இருந்திருக்க வேண்டியங்கிறத எதிர்பார்ப்பு இங்கே வருது. இது கட்சி மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஆதரிப்பாங்க தாண்டி பொதுமக்களுக்கு வந்துட்டார். இப்போ நார்மல் கட்சி கிடையாது அது. நாம் தமிழர் கட்சிங்கிறது இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனால் எல்லாருமே வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு அட்டென்ஷனுக்கு வந்துருச்சு. அவர் கஷ்டப்பட்ட இந்த 10-15 வருடம் வந்து கஷ்டப்பட்டதோட உழைப்பு வந்துருச்சு. இதுதான் அரசியல். இப்போ எதிர்கட்சியில் என்ன செய்வாங்க, இதை வந்து சிதைக்க பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு யுக்தி. அவரோட பேசின ஆடியோ அதெல்லாம் எடுத்து லீக் பண்ணி உங்களுக்குள்ளேயே ஒரு கட்சிக்குள்ளேயே உட்கட்சி முதல்ல கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அரசியல். இதை தாண்டி தான் வந்து வரணும். அது தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதை பார்க்குற தம்பிகளும் ஆதரவாளர்களும் இது ஒரு அரசியலாக தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, இது ஒரு வீழ்ந்துட்டாரு, இவர் தோத்துட்டாரு, இவர் தப்பாக போயிட்டாரு அப்படின்லாம் பார்க்கறதுக்கு தேவையே கிடையாது. சரியா? யாருடைய பர்சனல் லைஃப்பை பற்றியுமே நம்ம விமர்சிக்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே இருக்க போகிறது கிடையாது, நம்ம கேட்கவும் கூடாது. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், அது தவறே கிடையாது. அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் இந்த விஷயத்தில் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் விஷயம். சரி, அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆடியோக்கள் ரெக்கார்ட் பண்ணுற பழக்கம் வந்து மிக கடுமையாக கொடூரமான ஒரு பழக்கம். சரியா? பட் ஆனால் இதை இனிமே தவிர்த்துக்கலாம். முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி வந்து நீங்கள் வளர்கிற கட்சியாக இப்போ வளர்ந்துட்டீங்க, அங்கீகாரம் பெற்றுட்டீங்க. ஸோ இனிமேலாவது சீமான் அவர்கள், அவர் சார்ந்தவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆடியோ பதிவு போடுவது, பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ஷூர் பண்ணிக்கணும். உன்கிட்ட மொபைல் இருக்குதா, நீ ரெக்கார்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே போகணும். அதுக்காக வந்து அவர் பேசலாமான்னு கேட்டால் பேசுகிறதும் அதை நம்ம பேச முடியாது. சொந்த கருத்து, சொந்த பர்சனாலிட்டி, அவர் எப்படி இருக்கிறாங்கிறது அவரை பொறுத்தது வழியா அதை நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியாது. பட் அவர் தான் அதை மாற்றிக்கணும், அதை தான் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு எதிரிகள் வந்துட்டு இதை எடுத்து விளையாடுறாங்க அப்படின்னா அதுக்கு இடம் கொடுப்பது நம்ம தான். ஸோ இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதா நம்மளுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இதில் மாற்றினது யாருன்னா சாட்டை துறைமுருகன், காளியம்மாள்,
ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவரோட 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவர்களை பற்றியே இவர் பேசிட்டாரு. அப்போ அவங்க என்ன நிலைப்பாடு என்ன போகும் அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குறியா இருக்குது. ஸோ இப்போ காளியம்மாள் மாதிரி ஒரு மிகப்பெரிய அறிவான ஒரு தலைவர், மிக அட்டகாசமாக வந்துட்டு நம்ம ஒரு பெண் எவ்வளோ பெரிய அரசியல் பேசி தலைமை ஏற்று வர்றதுங்கெல்லாம் நடக்காத விஷயம். பட் அவங்களுக்கும் சில விஷயங்கள் புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி வருவது தான் அரசியல். இதெல்லாம் வந்து இதுக்கு டக்குன்னு பயந்துக்கிட்டு அப்படி என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்களா, இப்படி ஆடியோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நிலை குலைஞ்சாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய லீடராக வர முடியாது, மிகப்பெரிய தலைவராக வர முடியாது. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆடியோக்கள் வரும், இன்னும் இதை விட மோசமான விமர்சனங்கள்லாம் வரத்தான் செய்யும். எதிர்க்கட்சி எதிரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பலம் பொருந்தியவர்கள். அவர்கள் செய்யும்போது நம்ம இது ஒரு அரசியல், இதை கடந்தா தான் நமக்கு வாழ்க்கை, இதை கடந்தா தான் அரசியல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் நம்புகிறேன். சரி, அதை தாண்டி சாட்டை துரைமுருகனுடைய செல்ஃபோனை தான் அவங்க பறிச்சுக்கிட்டு அதுலேருந்து எல்லா ஆடியோ எடுக்கிறாங்க. பட் ஏன் அவர் வந்து அந்த செல்ஃபோனில் இவ்வளோ ஆடியோஸ் வச்சிருக்காரு எனக்கு புரியவே இல்லை. ஸோ அவர் சரியான ஆள் தானா? ஏன்னா இப்போ நம்ம தான் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் நம்ம தான். நீங்கள் தான் இடம் கொடுக்குறீங்க, இந்த டேட்டா வச்சுக்கிட்டது நம்ம தான். இப்போ இந்த டேட்டா இல்லைன்னு வச்சுங்களேன், எதுக்கு இது? யாரோ ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டேட்டா வச்சுருக்கோமா, இல்லை உண்மையிலேயே வந்துட்டு இதை கேதர் பண்ணி தான் செய்ய போகிறோமா? இந்த டேட்டா நல்ல டேட்டாவே கிடையாது. ஸோ அதை நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ நம்ம ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்கள் வந்து இனிமே வந்து இந்த மாதிரி ஆடியோக்கெல்லாம் சேவ் பண்ணி வைக்காதீங்க. இது தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம கட்சிகளை வந்து ஏகப்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள்லாம் வர ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களை புல் டவுன் தான் பண்ணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த தமிழ் தேசியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இது எல்லாமே ஒரு அரசியல். இந்த அரசியலை தாண்டி தான் எல்லாமே நடக்கும் போது அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூலாம் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ஒரு வாரம் தான் இந்த நியூஸ். அப்போ எப்படி இது உடனே முடிஞ்சிருது, உடனே மறந்துறாங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கொண்ட இலக்கு அப்படி, அவங்க எடுத்துக்கொண்ட தத்துவார்த்தம் அப்படி. அப்போ அவரோட ஹைட் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இந்த 15 வருடத்தில் அவர் பேசி வந்த கருத்துக்கள், அவருடைய அறிவாளித்தனம், அவருடைய ஸ்பீச், இதெல்லாம் தான் வந்து நீங்கள் முன்னுக்கு நிற்குது. ஸோ அது எவ்வளவோ உயரத்தில் இருக்குது. இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் அவர் விழுந்துடுவார்னு வச்சாங்கன்னா அதை விட பைத்தியகாரத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ நீ அவ்வளோ உயரத்தில் இருக்கிறாள், நீ எவ்வளோ பெரிய கல்லை விட்டு இருந்தாலும் அவர் மேலே படவே படாது. அதை தான் அவர் வளர்ந்துருக்கு, அதை தான் அவர் காட்டுது. 15 வருடம் வந்துட்டு அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறது அதை காட்டுது. இன்னைக்கு அதை கடந்து அவர் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மக்களும் அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம தொண்டர்களும் போயிடுவாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த கட்சியை ஆதரித்தவர்கள், இந்த கட்சியில் அடுத்த தலைவர்கள் இதில் வந்து நிலைகுலையாமல் உனக்குள்ளே சந்தேகப்பட்டுக்கிட்டு ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நிப்பாட்டிட்டீங்கனாலே போதும். எவிடன்ஸை நம்மளே கிரியேட் பண்ணுறோம், எவிடன்ஸை நீங்களே கிரியேட் பண்ணாதீங்க. ஸோ நம்ம வந்து வளர்கிற கட்சி கிடையாது, வளர்ந்த கட்சி. இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனால் இதுக்கெல்லாம் இடம் கொடுப்பது நம்ம தான். அந்த இடத்தை கொடுக்காம இருந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்காம போங்க. ஆனால் தமிழ் தேசியத்துக்கு இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். தமிழ் தேசியம் வளரணும், தமிழ் தேசியம் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகளை விட்டுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். இன்றைக்கும் இது நிற்கிது, இன்றைக்கும் இது ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவர் பேசி வந்த அரசியல், அவருடைய பேச்சு திறமை, அவருடைய அறிவாளித்தனம், அவர் கொண்ட ஆளுமை, அவர் ஸ்பெண்ட் பண்ண டைம், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதன் முன்பு அவர் மேல் சொல்லப்படும் இந்த பழிகள் எல்லாமே வந்து ஈஸியாக கடந்து ஓடிடும். ஏன்னா அவர் உயரம் அவ்வளோ உயரமாக இருக்குது. ஸோ இது மீண்டும் செய்ய முடியாது. இந்த இடத்துல டக்குன்னு ஒரு லேர்னிங்ஸ் போய் இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக அதை எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம்.